வணக்கம். பெற்றோரா நம்ம எல்லாருக்குமே நம்ம குழந்தையோட மூளைத்திறன் இன்னும் சூப்பரா ஆகணும், அவங்க ஞாபக சக்தி அதிகரிக்கணும்னு ஒரு ஆசை இருக்கும் இல்லையா? அதுக்கு உதவக்கூடிய நிபுணர்கள் சொல்ற சில ரொம்ப எளிமையான டிப்ஸ பத்தி தான் இந்த பகுதியில நாம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ட்ரீம் வேவர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க ஆரம்பிக்கலாம். நம்ம எல்லார் மனசுலயும் இந்த கேள்வி ஓடிட்டே இருக்கும். நம்ம குழந்தைய இன்னும் புத்திசாலியாக்க என்னென்னலாம் பண்ணலாம்னு. கவலையே படாதீங்க. குழந்தை வளர்ச்சி நிபுணர்கள் சொல்ற சில ரொம்பவே சிம்பிளான ஆனா நிச்சயமா வேலை செய்யக்கூடிய சக்தி வாய்ந்த வழிகளை பத்தி தான் நாம இப்ப தெரிஞ்சுக்க போறோம். சரி, முதல் விஷயத்துக்குள்ள போலாம். அது என்னன்னா விளையாட்டும் உணவும். பாருங்க, ஒரு குழந்தையோட மூளை நல்லா வளரணும்னா முதல்ல அவங்க உடல் ஆரோக்கியமா இருக்கணும். சோ உடல் நலம் தான் மூளை வளத்துக்கான முதல் படி. அது எப்படின்னு கொஞ்சம் விளக்கமா பார்க்கலாம். இங்க ரெண்டு முக்கியமான விஷயம் இருக்கு. ஒன்னு விளையாட்டு, இன்னொன்னு சாப்பாடு. தினமும் குறைஞ்சது ஒரு 30 நிமிஷமாவது குழந்தைங்கள வெளியில விளையாட விடுங்க. அப்படி விளையாடும் போதுதான் மூளை வளர்ச்சிக்கு தேவையான நல்ல ஹார்மோன்கள் சுரக்கும். சரி, அப்படி ஆக்டிவா இருக்கிற மூளைக்கு நல்ல எரிபொருள் வேணும் இல்லையா? அதுக்கு தான் இந்த விதைகள், கீரைகள், அப்புறம் தினமும் ஒரு முட்டை, இதெல்லாம் பிரெயினுக்கு நேரடி பூஸ்ட் கொடுக்கும். குறிப்பா இந்த விஷயத்த நோட் பண்ணிக்கோங்க. வாரத்துக்கு 3 தடவை, ஆமாங்க, வாரத்துக்கு குறைஞ்சது 3 முறையாவது குழந்தைங்க சாப்பாட்டுல கீரை இருக்கணும். ஏன் இவ்ளோ முக்கியம்னு சொல்றேன்னா, மூளை சரியா வேலை செய்ய தேவையான இரும்புச்சத்து, மத்த மைக்ரோ நியூட்ரியன்ஸ் எல்லாமே இதுல இருந்து தான் கிடைக்குது. எதெல்லாம் சாப்பிடணும்னு பார்த்தோம், அதே மாதிரி எதெல்லாம் தொடவே கூடாதுன்னு தெரிஞ்சுக்கணும். சர்க்கரை, அப்புறம் ஜங்க் ஃபுட், இது ரெண்டும் நம்ம குழந்தையோட மூளை வளர்ச்சிக்கு மிகப்பெரிய எதிரி. இதுல மட்டும் நீங்க கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருங்க. எந்த சமரசமும் வேணாம். சரி, சாப்பாடு, விளையாட்டு பத்தி பேசிட்டோம். அடுத்து நம்ம எல்லாருமே இன்னைக்கு சந்திக்கிற ஒரு பெரிய சவால் ஸ்கிரீன் டைம். அதாவது செல்போன், டிவி, இதெல்லாம். இதுக்கும் நம்ம குழந்தைங்க கத்துக்கிற திறனுக்கும் என்ன சம்பந்தம்னு பார்க்கலாம் வாங்க. நம்மள பல பேர் என்ன நினைக்கிறோம்னா, நான் என் குழந்தைக்கு எஜுகேஷனல் ரைம்ஸ் தானே போடுறேன்னு ஒரு சமாதானம் செஞ்சுக்கிறோம். ஆனா உண்மை என்னன்னா, ஒரு மெஷின் கிட்ட இருந்து கத்துக்கிறதுங்கிறது ஒரு ஒன் வே டிராஃபிக் மாதிரி. குழந்தை சும்மா பார்த்துட்டே இருக்கும். ஆனா அதுவே ஒரு மனுஷங்க கிட்ட, அதாவது உங்ககிட்ட இருந்து கத்துக்கும் போது அது ஒரு உரையாடலா மாறும். அதுல உணர்வுகள் இருக்கும், சிரிப்பு இருக்கும், கேள்விகள் இருக்கும். இதுதான் உண்மையான கற்றல். இந்த ஒரு வரிய நல்லா கவனிங்க. குழந்தைகள் கற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் மனிதர்களிடம்தான் கற்றுக்கொள்ள வேண்டுமே ஒழிய மிஷன் குழந்தைக்கு கற்றுத்தரக்கூடாது. இந்த வாக்கியம் எவ்வளவு பெரிய உண்மையை சொல்லுது பாருங்க. ஒரு மனுஷனோட அரவணைப்புக்கு ஒரு மிஷன் ஈடாகவே முடியாது. நம்மளோட அடுத்த பகுதிக்கு வந்தாச்சு. இங்க நாம பார்க்க போறது சின்ன சின்ன பழக்கங்கள் எப்படி ஒரு குழந்தையோட மூளை வளர்ச்சியில பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துதுங்கிறது தான். சுயசார்பு, அதாவது தங்களோட வேலைய தாங்களே செய்யறது எப்படி அவங்களோட சுய சிந்தனைய தூண்டுதுன்னு பார்க்கலாம். இதுக்காக நீங்க பெரிய விஷயமெல்லாம் சொல்லிக் கொடுக்க வேண்டாம். ரொம்ப சிம்பிளான அன்றாட வேலைகள் தான். உதாரணத்துக்கு அவங்க ஸ்கூல் பேக் அவங்களே ரெடி பண்றது, தண்ணி பாட்டில நிரப்புறது, ஷூ, சாக்ஸ் எல்லாம் அவங்களே போட்டுக்கிறது. இந்த மாதிரி சின்ன சின்ன பொறுப்புகளை கொடுக்கும்போதே பெரிய மாற்றம் தொடங்கும். இப்படி சின்ன சின்ன வேலைகளை அவங்களே செய்யும்போது அவங்களுக்கு ஒரு ஒழுக்கம் மட்டும் வர்றதில்ல. இதுக்கும் மூளை வளர்ச்சிக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு. எப்படின்னா, அந்த புத்தகங்களை எடுத்து வைக்கும்போது அவங்களுக்கே தெரியாம படிக்கணுங்கிற ஒரு ஆர்வம் அவங்க மனசுக்குள்ள உருவாகும். இதுதான் இங்க இருக்கிற சூட்சமம். இது வரைக்கும் நாம பார்த்த எல்லாத்த விட இப்போ நாம பார்க்க போறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாத்துக்குமே ஆணிவேர் இதுதான்னு சொல்லலாம். அதுதான் உணர்வும் உறவும். அதாவது உங்களுக்கும் உங்க குழந்தைக்கும் இருக்கிற அந்த எமோஷனல் கனெக்ஷன். சரி, அந்த உறவை எப்படி இன்னும் வலுவாக்குறது? குழந்தைகிட்ட நிறைய பேசுங்க.
முக்கியமா தூங்க போற நேரத்துல ஆளாளுக்கு செல்போன் பார்க்காம ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கோங்க. அவங்க வயசுக்கு ஏத்த மாதிரி குட்டி குட்டி கதைகள் சொல்லுங்க. அவங்க ஏதாவது சொல்ல வந்தா காது கொடுத்து கேளுங்க. அவங்க உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுங்க. கடைசியா இந்த ஒரு விஷயத்த நம்ம ஆழமா புரிஞ்சுக்கணும். ஒரு குழந்தையோட உணர்ச்சி ரீதியான ஆரோக்கியம்தான் அவங்க மனநல ஆரோக்கியத்துக்கு அடிப்படை. ஒரு குழந்தை எப்போ தன்னை ரொம்ப பாதுகாப்பாகவும் அன்பாகவும் உணருதோ அப்போதான் அவங்க மூளை எந்தவித பயமும் இல்லாம முழு திறனோட கத்துக்க ஆரம்பிக்கும். அதுதான் உண்மையான அறிவு வளர்ச்சி. இந்த பகுதியோட இறுதியில உங்களுக்கான ஒரு சின்ன கேள்வி. இன்னைக்கு ராத்திரி நீங்க உங்க குழந்தைகிட்ட என்ன பேச போறீங்க? யோசிங்க. வெறும் ஒரு கேள்வியா இல்லாம இத ஒரு உரையாடலா இன்னிக்கே தொடங்குங்க. நிச்சயம் நல்ல மாற்றத்தை உணர்வீங்க.